கனடாவில் இருந்து வந்து இப்போ 3 மாதமாக நின்று வளர்க்குறேன். வந்து கூறி இந்த வேலி உருவானதாக ஒரு வரலாறு இந்த இடத்த பாருங்க. ஆட்டு ஒன்று இந்த சைஸேமே பாருங்க, நல்ல ஒரு அதாவது இது உயிர் பலி, அது நரக பலி. எது இப்போ அந்த ஐக்கியங்கள் இருக்கல்லோ அது பாருங்க. இந்த இடத்துல எவ்வளவு வாகன போக்குவரத்து இருக்கு. மூடமான நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கதைக்கணும் எங்களுக்கு அப்படி தெரியல. பாருங்க, இந்த விட்டு நிறைய பேர் நிற்கணும். இந்த கவுனாவத்த வைரவர் தெரியுமோ, அங்கே ஒரு யாகவல் செய்தார்கள், செய்ய விட்டார்கள். அதே இடத்துல தான் இந்த ஐக்கியன் முழுக்க நடக்குது. பாருங்க, இவ்வளவு பெரிய கிடாண்டப்பா, வெடியெல்லாம் கொள்ளது இங்கே பிரம்மாண்டமாக செய்யணும். பாருங்க, கிடா என்றா வந்த நீங்கள் என்றா போறியல் என்னப்பா அறிவு சரித்திர ஹலோ பாரம்பரியத்தை விட உங்களுடைய அறிவு தேவை. மதியம் 8-9 லட்சம். ஆனால் கோயிலில் வெட்டி அப்படியே இது கிடா கோயிலுக்கு தான் அன்பளிப்பு செய்கிறது. ரெட்டலி சாம்பார் சட்னி எல்லாம் அவிச்சு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. வேறுங்க அவிச்சு முந்தில என்ன காரணத்தை சொல்லி இப்படி செய்கிறது? இது வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த ஆலயத்தை நரசிங்க வைரவர் தான் சொல்கிறது. அதில் வரலாறாக மனித புலி எடுத்து தான் மாற்றுப்புலியாக இது கொடுக்கப்பட்டதாகத்தான் அது இந்த கதை. இதான் பார்த்தீங்கன்னா கவுனாவத்தை நரசிம்மர் ஆலயத்தின் கோயிலுக்கு போகிறதுக்கான பிரதான வாயில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து முதல் கிடாய், அதாவது கோயிலுக்கு வந்து முதல் சடங்குக்கு வெட்டப்பட்டு ஆரம்ப கிடாய் வந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. வளர்ந்த காலத்தில் அதை பற்றி சொல்லாதீங்க. அங்கே கவுனாவத்தை நரசிம்ம வைரவர் அந்த இடத்துல காட்சி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். வணக்கம் உறவுகளே, மேலும் ஒரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் கேகே ரவி. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அளவட்டி கொல்லங்களடி சந்திலாம் நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து கவுனாவத்தை வழி, அதாவது நாளைய தினம் வந்து கவுனாவத்தை வழி அதிகாலையில் ஆரம்பிக்கும். அதற்கு இன்றைய தினம் வந்து ஒவ்வொரு வேலி கிடாய்களையும் வந்து ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய வீட்டில் வந்து காட்சிப்படுத்தி இங்கே இருந்து ஒரு 12 மணி அளவுலேருந்து இங்கே இருந்து கவுனாவத்தை வைரவருக்கு வந்து கொண்டு போவேணும் அந்த வேலி கிடாய்களை. அதைத்தான் பார்க்க வந்திருக்கிறோம். வேலிகளுக்கு இந்த காலத்தில் வந்து நிறுத்தணுமென்று பல கருத்துக்களும் இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்பட்ட பலி, அதாவது வந்து இந்த ஊரில் வந்து நிறைய வந்து நரபலிகள் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. நரபலிகள் ஏற்பட்ட நேரத்தில் ஒரு சித்தர் வந்து கூறி இந்த வேலி உருவானதாக ஒரு வரலாறு இந்த இடத்த வந்து கவுனாவத்தை வைரவரில் குறிப்பிட்டிருக்கணும். நிறைய பேர் வந்து அந்த சித்தர்கள் கூறித்தான் இந்த வேள்வி என்ற மரபு வந்தாயின்னு கூறப்படுகிறது. இதுக்கப்புறம் இன்றைய தினம் வந்து வேள்வி சிறப்பாக நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும். மற்ற நிறைய ஆடுகள் காட்சிப்படுத்தப்படுறது. ஒவ்வொரு தினந்தோறும் 100கணக்கான 700-1000 ஆடுகள் எல்லாமே வெட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாங்கள் இந்த வேலி தான் பார்க்கணுங்க. தளத்துக்கு புதுசான சேனலை சப்ஸ்கிரைப் இல்லை பெல் வந்து காண நண்பர்கிட்ட பாருங்கள். வாங்க காணொலியில் போகலாம். வீதியின் இருபுறமே வந்து மின்குமல்களோட விட்டு வந்து ஒரு தங்களோட வீட்டு வாசலில் வந்து இந்த ஆடுகளை காட்சிப்படுத்த பலமே பார்க்க ஒவ்வொருவருமே வந்து ஆடுகள் பார்க்குறதுக்கு வந்து தங்களுடைய வாகனங்களில் வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒளிபெருக்கியல் மூலம் பாடல்கள் எல்லாமே ஒளிர விட்டு தங்களுடைய ஆடுகளை, அதாவது வேள்விக்கு போகும் முன்னம் வந்து தங்களோட ஆடுகளை வந்து காட்சிப்படுத்துகிறவன். இந்த பாருங்க, ஆட்கள் எல்லாருமே ஆடுகளை பார்வையிட்டு கொண்டிருக்கணும் இந்த இடத்துல. பாருங்க, ஆட்டு ஒன்று சைஸேமே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஒரு சைஸாக இருக்குது. இப்படி ஆடுகள் முன்ன தெரிஞ்சு நான் பார்க்கல. இதே மாதிரி பெரிய ஆடுகள் எல்லாம் இருக்கும். இங்கே மட்டும்தான், குறிப்பாக கவுனாவத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஆடுகள் பார்க்கக்கூடிய மாதிரில இருக்கும். இது பாருங்க, கொல்லங்களடி ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். பாருங்க, மின்குமலில் ஆடுகளை விட நிறைய பேர் நிற்கணும் இந்த இடத்துல. முள்ளுக்கு என்னமா இருக்குன்ற ஆடுகளை பார்க்குறதுக்கு வந்து பாருங்க, ஆக்கள் ஒவ்வொருத்தருமே இந்த இடத்த வந்து கொண்டிருக்கு நம்ம ஆடுகளை பார்வையிடுறதுக்கு. நேரணும்
ஏன்னா நினைக்கலாம் சனமாக இருக்கீங்க கீரிமேல கவுனவத்தை நரசிங்க வேறு நாளை வேண்டி அதை காட்சிப்படுத்துறது வேண்டி அது முதல் நாள் காட்சிப்படுத்து காட்சிப்படுத்துறோம். இப்போ இது எத்தனை மணிக்கு கொண்டு போவீங்க இங்கேருந்து நாளைக்கு நாங்கள் 3 மணிக்கு இங்கேருந்து அப்படியே ஊர்வலமாக அப்படி ரெகுலரில் வெட்டி ஊர்வலமாக கொண்டு போகிறது கொண்டு போய் வெட்டிட்டு அப்படி இந்த 7 மணி கடையில் எல்லாம் முடிஞ்சிடும். ஏன் இதை செய்கிறதுன்னா பாரம்பரியமாக செய்து கொண்டு வெறியினம் நாங்களும் அதை அப்படியே பழைய காலத்தில் இதில் அப்படி தொடர்ந்து செய்தோம். உங்களுக்கு யார் இதெல்லாம் அப்படி இருக்குது அப்படி விஷயமெல்லாம் சொன்னது இது இருக்குன்றதை விட நாங்களாம் தெரிஞ்சு கொண்டதான் கொஞ்சம் வயது வேறு நாங்களாம் தெரிஞ்சு கொண்ட விஷயம்தான் கூட இப்படி ஒரு முறை ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் 2 பேர் வளர்க்க எங்களுக்கும் ஒரு ஆசை வந்ததால் அப்படியே இதோட நாங்கள் 3 வருஷம் வளர்க்குறோம். 3வது வருஷம் நாங்கள் வளர்க்குறோம். இதுக்கு முதல் 2 தரம் கொண்டு போய் கொடுத்தது காணிக்கையாக கொடுக்குறதா அல்லது காணிக்கைன்னா வெட்டிட்டு நாங்கள் அந்த ஒரு இதில் பார்த்து விலை பேசி கொடுக்குறோம். இப்போ சொல்லுவாங்களே தலைமுறை கொஞ்சம் புத்தி அல்லது யோசனை இருக்கணும்னு சொல்லி ஒரு மூடமான நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். என்ன 100 ஆக்கள் கதைக்குன்னா எங்களுக்கு அப்படி தெரியல. ஒரு நேத்திக்கு செய்கிறது தான். நேத்தி வச்சு இதை பழி கொடுத்தா ஒரு வருஷத்துக்கும் வளர்த்து விடுறாங்க. ஒன்றும் தப்பாக ஒன்றும் நடக்காது அப்படின்ற நம்பிக்கையில் அப்படி ஒரு நம்பிக்கை இந்த என்னென்று ஒரு ஆக்கள் ஒரு மாதிரி சொல்லினா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது கையில். எவ்வளோ காலம் உங்களுக்கு தெரிஞ்சு வேள்வி இருக்குது இப்போ இடையெல்லாம் நின்றதாக்கு முதல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுமா? இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும், ஆனால் இவ்வளவுத்துக்கு சரியான முறையில் தெரியாது. இப்போ தான் அது என்னென்ன மாதிரி முறைகள் சொல்லி கொஞ்சம் தெரியும். உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 28. அடுத்த தலைமுறை வரையும் செய்வீங்க தொடர்ந்து? பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். உங்களோட அப்பாக்கள்லாம் அப்படி இல்லை நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆக்கள் செய்ய நாங்கள் பார்த்து அப்படியே. சரி அண்ணா, சரி, நன்றி. பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ வாகன போக்குவரத்து இருக்குன்ட்டு. இன்னும் இப்போ தான் ஒருத்தனே வேற வழி கிட்டினோம். இன்னும் போக நிறைய பேர் வருவீங்க. ஒரு பெரிய ஒரு திருவிழா கூடமாக தான் இருக்கும் இந்த இடம். பாருங்க இந்த விட்டு நிறைய பேர் நிற்கணும். இது பாருங்க இவ்வளவு பிடிக்க கூட வேண்டப்பா. பாருங்க வீட்டை கிடாயை வச்சுக்கணும். வெடியெல்லாம் கொளுத்தி இங்கே பிரம்மாண்டமாக செய்யணும். பாருங்க கிடாயை கொண்டு போகிறதுக்கு முன்னமே வெடியெல்லாம் கொளுத்தி வீட்டு எல்லாமே வச்சு வெடியெல்லாம் கொளுத்தி பெருசாக செய்யணும். பாருங்க ஆகலது போயினா ஆகலையும் வந்து போயிடும். இதில் ஏண்டா வந்த நீங்கள் ஏண்டா போறியல் வந்த நீங்கள் பரவாயில்ல ஏண்டா போறியல் என்ன வாக்கு வந்தவன்? அதைத்தான் எனக்கு உங்களுக்கு என்ன நடக்கு? உங்களுக்கு என்ன நினைக்குது? என்ன வாக்கு வந்தவன்? இல்லை எனக்கு நான் இப்போ தான் வந்தேன். ஓ என்ன விசேஷம் நாளைக்கு தம்பி இந்த கவுனாவத்த வைரவரண்டு தெரியுமோ அங்கே ஒரு யாகவல்வி என்றா இதாகத்தின் யாகவல்வி. எவ்வளோ ஆகலாம் நடக்கு தெரிய? அது சொல்லலான்னா உங்களுக்கு தெரியாதோ இல்லை தெரிஞ்சு சொல்ல மாட்டேன்? அதான் ஹலோ அது சொல்லலாண்டா. எங்களோட குடும்பம் எங்களுக்கு முந்தின குடும்பம் அப்படி அது கனகாலம் அது சொல்லலாண்டா. அது பரம்பரையாகும். பாவம் இல்லையா வெட்டுறது? இப்போ சும்மா சொல்கிறார்கள் இல்லை நீங்கள் குறைக்கப்படாது பாவம் இல்லை என்று கேட்ட காத்துது. இந்த வேள்வி எங்கு செய்தார்கள் விட்டார்கள் அதே இடத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் முழுக்க நடக்குது. ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தால் அது ஆட்கள் கவனமில்லாம முடியும் நடக்கிறது. காலம் கைது அப்படி நீங்கள் அதை கொண்டு மட்டும் சொல்லணும். எங்களோட வடபகுதியில் எங்கே ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குதோ அதுக்கிட்ட இந்த யாக வேள்வி செய்த நிப்பாட்டின இடத்துல அவங்க நடக்கும். நிச்சயமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதுதான் நான் இவ்வளோ அறிவு வளர்ந்த காலத்தில் இப்படி சொல்கிறது நியாயமாக இருக்கும் ஐயா. இது என்னப்பா அறிவு சரித்திரம் ஹலோ
பாரம்பரியத்தை விட உங்களுடைய அறிவு தேவை. அதைத்தான் நான் பாரம்பரியம்தான் என்றும் நிலநி அது இது ஒரு நாகரிகம். அப்போது இது ஒரு சுழல் மேடை, நாகரிகம் சுழல் மேடை. என்னென்னா இப்போ எங்களோட பெண்கள் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் இந்த பழைய காலத்தில் ராசா மந்திரி போட்ட உடுப்பைத்தான் போட்டு ஆட்டுறார்கள், தெரியுமோ? அது அவர்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி தயவுசெய்து சரித்திரத்தை யாரும் மாற்ற முடியாது. அதைத்தான் நான் இந்த நாளைக்கு இது சரித்திரத்தில் நடந்து கொண்டு அதுதான் நான் நாளைக்கு தெரியும். நாகரிகம் இப்போ வளர்ந்துருக்கு, அதுக்காக நீங்கள் அப்படி இப்படி சொல்லலாம், தெரியும். ஆனால் உண்மையாக மறைக்கலாம் கிடையாது. எத்தனை மணிக்கு உங்கள் எல்லாம் காணிக்க கொடுக்குறது? ஓகேடா, எத்தனை மணிக்கு? இது முந்தி பாருங்கோ சொன்னேன்னு ஒரு 2 மணிலேருந்து இது நடக்கும். ஆனால் இப்போ தெரியும், இப்போ ஒரு 4-5 மணிக்கு தூங்குவார்கள். ஆனால் இப்படி உண்டு, சரியோ? நிச்சயமாக வட இலங்கை கண்டு சொல்லிவிட்டான். இலங்கை பூராக இருந்தது, தெரியும். அதாவது சிலாவம் முனீஸ்வரர் கோயில், தெரியுமோ? இப்போவும் நடக்குது தான். ஒரு கார் நடக்காமல் விட்டு அங்கே கணக்க பிரச்சனை வந்து இப்போவும் சிலாவம் முனீஸ்வரர் கோயில் நடந்து கொண்டிருக்கு, தெரியும். நடக்கிற சரியன்றியா? நிச்சயமாக தெரியும். சில வேளையில் நீங்கள் ஒன்று தான் சொல்லுவீர்கள். என்னண்டு இவன் ஒரு முக்கன் சொல்கிறான், என்னண்டு உயிர் பலிகண்டு. இதை விட அதாவது இது உயிர் பலி, அது நரக வலி. எது இப்போ அந்த ஆக்சிடென்ட்கள் இருக்கல்லோ அதுகளெல்லாம் நரக வலி. இது ஆண்டவனாக தான் கிடைக்கும். கிடையாது, நான் பார்க்கல, நீங்கள் விட இல்லை. இப்போ இனிதான் வந்தேனா? இல்லை 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 கோயில் இல்லை, நான் கோயிலடிக்கு வரையில பையோட போவோம். இல்லை 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 கடவுளை. சரி, நன்றி ஐயா. ஓமாம், சரி. இதில் பாருங்களேன், மாஸ்டர் ஆடு ஒன்று கொண்டு போயினேன். இந்த வீட்டையும் பாருங்கோ, பெரிய கிடாய்கள் இருக்குன்னு இவ்வளோ பேர் வந்து போயினமெண்ட்டு பாருங்கோ. இந்த கிடாய் கொடுக்குற இடத்த வந்து இட்டலிகளும் அவிச்சு அந்த கிடாய்க்கு வெர்றாக்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இட்டலி சாம்பார் சட்னி எல்லாம் அவிச்சு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வேறுங்க அவிச்சு பண்ணிக்கிறேன். தடல் புடலாம் சமையல் நடந்து கொண்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுங்களோ? அப்படியே தாங்க இது இது பெருசா நாங்கள் கனடாவில் இருந்து வந்து இப்போ 3 மாதமாக நின்று வளர்க்குறேன். கனடாவில் வந்து 3 வருஷம் நிற்கிறீங்க இதுக்காடி? விட்டு வளர்த்து நான் 2 வருஷத்துக்கு ஒருக்கா வருவேன்.
வந்து நடுக கிடா வேர்ல்டுக்கு விடுறது. என்னதுக்காக அப்படி செய்கிறதுன்னா எனக்கு அதில் நம்பிக்கை நேர்மை கடவுள்கிட்ட ஒரு அனுக்கிறார். பரம்பரை பரம்பரை அப்படி செய்கிறதா? இந்த அப்பர் வளர்த்தா இப்போ நாங்கள் வளர்க்குறோம். அதுக்கான ஆள் என்ன இது கிட்டத்தட்ட எவ்வளோ முடியுமென்று எவ்வளோ முடிஞ்சிருக்கு இப்போ வழக்க? இப்போ இல்லாமல் இண்டே பெருமதி 8-9 லட்சம். ஆனால் கோயிலில் வெட்டி அப்படியே இது கிடா கோயிலுக்கு தான் அன்பளிப்பு செய்கிறது. நீங்கள் ஒன்றும் எடுக்கிறீல்ல? இல்லை இல்லை, அப்படியே கோயிலுக்கு கொடுக்கலாம். அவைப்புற வித்து எடுத்து அதுக்கு கோயில் கோயில் நிர்வாகத்துக்கு போகும். முந்தில என்ன காரணத்தை சொல்லி இப்படி செய்கிறத? இல்லை, இது வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த ஆலயத்தை நரசிங்க வைரவர்ன்று தான் சொல்கிறது. அதில் வரலாறாக மனித புலி எடுத்து தான் மாற்றுப்புலியாக இது கொடுக்கப்பட்டதாகத்தான் அது இந்த கதை. மனித புலின்னு ஆக்கள் எடுத்தது. அதுக்காகத்தான் இருந்தது. இப்படி ஒரு மாற்று நடவடிக்கையாக செய்யப்பட்டதாகத்தான் அது இந்த உண்மையான கருத்து. இந்த வைரவரை சொல்கிறது நரசிங்க வைரவர் என்று தான். நரபலி மனித புலி எடுத்தாகத்தான் கதை. இவ்வளோ அறிவுபூர்வம் அறிவுகள் எல்லாம் வளர்ந்த காலத்தில் இப்போ சொல்லாங்க. அதை பற்றி சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா, எனக்கு வந்து எல்லாத்தையும் விட அது மரமாக நான் சொல்ல விரும்பல. ஒரு குடும்பம் எல்லாத்தையும் விட வைரவரில் இது ஒரு நம்பிக்கையான சொத்து. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இப்படி இருக்கேன் நாங்கள். எனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை தெரியும். அங்கேருந்து விட்டுட்டு வந்து செய்யணும்ன்ற அந்த அளவு இது நான் 2 வருஷத்துக்கு வரணும். இது எத்தனை நேரம் வளர்க்குறீங்க இப்போ? நான் நினைக்கிறேன் நடுவே 2 வருஷத்துக்கு இருக்கா. நான் 30 வருஷம் கனடா. ஆனால் அப்போ பெறுவேன். இப்போ இனி 2000 ரிட்டையர் ஆகிறேன்னு 1 வருஷமும் பெறுவேன். வந்து வேர்ல்டுக்கு வளர்ப்பேன். இப்போ நான் பயணம் சனிக்கிழமை, இந்த திங்கக்கிழமை நான் போடுறேன். செவ்வாய்க்கிழமை விளாயிட்டு வேர்ல்டு முடிக்க போடும் முடிஞ்சது. ஆனால் அங்கே இருக்கல நீங்கள் இந்த இப்படி வெளியே தவற விடையிலையா? முந்தி 30 வருஷம் மேலே போய்க்கல கொஞ்சம் காலம் நடக்க இங்கே இல்லை தானே ஊரில்? அது தெரியும், அந்த பிரச்சனைகள் தெரியும். இல்லை ஊரில் நிற்கலாம், நீங்கள் அங்கே நிற்கலாம் வேணா சொன்ன சொல்லலாம். இங்கே ஊரில் இல்லை, அது எனக்கு நம்பிக்கை. தம்பி, நான் நேல் படிக்க எங்களோட கோயில் வேர்ல்டு நிப்பாட்டப்பட்டு இதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்டீங்களே நான் இருக்க மாட்டேன். சரி, அன்றைக்கு நான் உண்மையின்படி ஏஎல் படிக்க இந்த மனதில் எடுத்த கொள்கை என்ன இருமோ, வைரவிற்கு எது தேவையோ அதன்படி இந்த வழக்கு தீரமணும். வெட்டும்படியாகத்தான் தீர்ந்தது. எத்தனை ஆமாண்டு இந்த கதை? இது 83 அதுக்கு பிறகு தெரியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் நிப்பாட்டி இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. உங்களுக்கும் தெரியும் பூர்வமாக. சரி அண்ணே, சரி நன்றி. வேறுங்க வாகனம் எவ்வளோ போக்குவரத்து நெரிசலுக்கு இந்த இடத்துல உள்ளாகிட்டு எவ்வளோ வாகனங்கள், எவ்வளவு கார், வேன், மோட்டார் சைக்கிள் எல்லாமே வந்திருக்கு. பாதை வேறு வாகனங்கள் போய் அளவுக்கு பிளாக் ஆகிருக்கு. பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு திருவிழா. சுமார் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல வந்து பங்கு பெற்றிருக்கிறோம். வந்து கிடாய் குடும்பம் வந்து ஆடுகள் கிடாய்கள் பார்த்துட்டு போய் நம்ம இந்த இடத்துல இதான் பார்த்தீங்கன்னா கவுனாவத்தை நரசிம்மர் ஆலயத்தின் கோயிலுக்கு போகிறதுக்கான பிரதான வாயில். வாழை மரங்கள் கட்டப்பட்டு இருபுறம் மின்குமிழ்கள் ஒளிரவிடப்பட்டு போலீஸார்கள் சோதனை குவிக்கப்பட்டு அதில் பாருங்கள் எவ்வளோ மின்குமிழ் எல்லாம் ஒளிர விட்டு இந்த இடத்துல கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதான் பார்த்தீங்கன்னா வேள்வி நடக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்தோட வளாகம். 10 மணி ஆகிருக்கிற வந்து மக்கள் ஒவ்வொருத்தருமே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதோட இன்னும் இங்கே வந்து கிடாய்கள் வரவில்லை என்றால் வந்து சனத்துக்கு இப்போ வந்து பக்தர்கள் குறைவாயிருக்கு. கிடாய்கள் வர துவங்கினோன்னே இங்கே வந்து ஒரு பாயப்பட்டு படுத்திருப்பினம். அப்படி ஒவ்வொரு சம்பவமே நடக்கும் இங்கே. இதில் வந்து ஒவ்வொரு கடைகள், ஐஸ்கிரீம் கடை, கச்சான் கடை, நிறைய கடைகள் இடப்பட்டு நிறைய வகையில் இந்த இடத்துல வந்து பக்தர்கள் இப்போவே குவிஞ்சிருக்கணும். இன்னும் நேரம் போக நிறைய பேர் இந்த இடத்துல வருவினம் பக்தர்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து முதல் கிடாய், அதாவது கோயிலுக்கு வந்து முதல் சடங்குக்கு வெட்டப்பட்டு ஆரம்ப கிடாய் வந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அது அங்கால வந்து கோழிகளும் அங்கால வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ஆரம்பத்தில் வெட்டப்படக்கூடிய கோழிகளும் ஆடுகளும் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் வேள்வி நடக்கிற மேடை, அதாவது கொலை மேடை என்பவர்கள் அது உள்ளிருக்கு.
இப்போ முதல் பார்க்கலாம் விட்டவன் இப்போ வந்து பார்க்கக்கூடாத கட்டுப்பாடுகள் இருக்கிற வந்து இந்த வேர்ல்டு கிடாய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வெட்டுறது பார்க்க சுகாதார கட்டுப்பாடுகளுக்காமையே இப்போ வந்து இந்த வேர்ல்டு நடைபெறுகிறது இந்த காலகட்டங்களில். அங்கே கவுனாவதி நரசிம்ம வைரவர் அந்த இடத்துல காட்சி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். வேர்ல்டு நடைபெறும் அந்த இடத்துல காட்சிப்பட்டு கொண்டிருப்பார். முன்னுக்கு பெரிய மடை ஒன்று வைப்பினோம். அந்த பொங்கல் முடிவெட்ட வந்து முன்னுக்கு மடை வைக்கப்படும். இதில் பெரிய மடை உண்டு. இந்த இடத்துல வேறுங்கோ வாகன நெரிசலை விட ஏற்பட்டிருக்கு. இப்போ அதிக நேரம் பார்த்துறேன் வேர்ல்டு 4 மணியில் துவங்கினாலும் இப்போ மக்கள் ஒவ்வொருத்தருமே வேற வலிக்கிட்டு இருக்கேன். அந்த கொஞ்சம் பேர் கிடாயில் பார்த்துட்டு போயிட்டேன். கொஞ்சம் பேர் ஆனால் நிறைய வாகன நெரிசல் ஏற்பட்டு இந்த இடத்துல ஒரு வேற ஒரு வாகன நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கு.